ஹாய், நான் கானா சுதாகர். தம்பி ஏழுமலை இவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நிறைய சாங்ஸு, நிறைய நாடக குழுலாம் நடத்துகிற நிறைய விஷயத்த அவர் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. யூடியூப் நேம் வந்து வெல்கம் ஏழுமலை. மறக்காமல் அதை பாருங்கள். நிறைய வீடியோலாம் இருக்கும். அழிஞ்சு வர நிறைய கலைகள்லாம் அவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை போடுறாரு. அவர் இன்னும் நிறைய அதை மெருகேற்றுறாரு. அதனால் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி ஏழுமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அழிஞ்சு வர கலைக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். தாயே சிவகரித அவனை பிச்சு அம்மா, அம்மா தாயே சிவகரித அவனை பிச்சு அம்மா, அம்மா நான் பிச்சு வரி கொண்டாடியே பார்வதியே
அம்மா அம்மா தாயே சிவகரிதாவன் பிச்சி அம்மா பரம கடவுளானவர் பெருமன் கொடுத்த சாபத்தை பெற்று ஒரு யுகமாக அன்னாகாரம் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கின்றார். இரவு பகல் எங்கே போறோம் எங்கே வருகிறோம் என்று தெரியவில்லை. இப்படி அலைந்து கொண்டு தன்னுடைய இல்லறமான கிரகத்தில் இரவு 12 மணி நேரத்திற்கு வாயிற்படியிலே சென்று கிருவாணி பிச்சை என்று கேட்கும் போது உமா பார்வதியானது தன்னுடைய இல்லறமான கிரகத்தில் இருந்து இரவு 12 மணி நேரத்துக்கு கிருவாணி பிச்சை என்று கேட்கின்றாரே, தன்னுடைய கணவர் குரல் போல் கேட்கிறது. அப்படி என்று வாயிற்படியை திறந்து உமா பார்வதி வெளியே வந்து பார்க்கும் நேரத்தில் அலங்கோலத்தோடு இருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட நிலையில் இருக்கின்றாரே, இதற்கு நாம் என்ன செய்வது என்று யோசித்து அப்போது அந்த நேரத்தில் தனது அண்ணாவாகிய மாலாகிய கண்ணனை அழைத்து, அண்ணா என் மன்னவர் இருக்கக்கூடிய அலங்கோலத்தை பார்த்தாயா, நான் என்ன செய்வேன், இந்த இடரை எப்படி ஆகிலும் நீக்க வேண்டும் என்று சொல்ல, அப்போது மாலாகிய கண்ணன் பார்த்தார். தங்கா இல்லறமான கிரகத்தில் சென்று ஒரு 3 பிடி சாதத்தை கொண்டு வா அப்படி என்று தெரிவித்தார். அந்த 3 பிடி சாதத்தை 3 உருண்டையாக்கி விடு என்று தெரிவித்தார். மாலாகிய கண்ணன் சொல்லை நம்பி அந்த 3 பிடி சாதத்தையும் 3 உருண்டையாக்கி பிறகு ஓர் உருண்டையை உன் கணவர் கையிலே கொடி என்று தெரிவித்த போது ஈசனுடைய கையிலே உமா பார்வதி ஓர் உருண்டைய சாதத்தை அளித்த போது அந்த ஈசனை விட்டு அந்த பிரம்மத்தியான சாதத்தை பொறிக்கின்றது. இரண்டாவது உருண்டையும் ஈசனுடைய கையிலே கொடி என்று தெரிவித்தார். அதையும் அந்த பிரம்மத்தியானது பொறிக்கி உன்று விட்டது. அப்போது மாலாகிய கண்ணன் சொன்னார், அம்மா 3வது உருண்டையை இந்த பூமியிலே நீ விதைத்து விடு அப்படி என்று சொல்லும் போது அந்த சாதமாகப்பட்டது பூமியிலே விதைத்து விட்டது உமா பார்வதி. அப்படி விதைத்த போது ஈசனை விட்டு அந்த பிரம்மத்தியானது ஓடி அந்த சாதத்தை எல்லாம் பொறிக்கின்றது. அப்படி பொறிக்கின்ற போது மாலாகிய கண்ணன் பார்த்தார், இதுதான் சமயம் என்று யோசித்து, மத்துனா நீ ஓடிவிடு என்று ஜாடை காட்டி விட்டார். அப்போது பரம கடவுளானவர் ஓடி ஒளிந்து கொண்டார். ஒளிந்து கொண்ட பிறகு இந்த பிரம்மத்தியானது சாதத்தை எல்லாம் பொறிக்கி உண்டு விட்டு ஓடி வந்து பார்த்தால் ஈசன் இல்லை. அப்ப என்ன செய்வது என்று யோசித்து மாலாகிய கண்ணனை துரத்தியது. பகவான் என்ன செய்தார், அப்பா இது என்னால் முடியாது, என் தங்கையாகிய உமா பார்வதி இடத்துல சென்று என்று சொல்ல, உமா பார்வதியை சென்ற போது உமா பார்வதியானது தன்னுடைய சிகையை பிடித்து தன்னுடைய காலில மெரித்துக் கொண்டு எனக்கு வரக்கூடிய பலி பூஜை உனக்கு தருகிறேன், வரக்கூடிய ஆவணங்களையும் தருகிறேன், என் காலடியில என்று மெரித்துக் கொண்டது. அங்காள பரமேஸ்வரியாக நின்று விட்டது. அக்கதை அப்படி இருக்க உமா பார்வதியை கண்டு மன்னவரை கண்டு ஏதென்று விதம் காண்க. அந்த பிரம்மனிட்ட சாபத்தினால் இந்நாள் பரிகண்டம் நாம பட்டப்பாடும் கெட்ட கேடு போதும். ஆகையால் இனியாவது யார் ஒருவருக்கு எந்த ஒரு பொருளை கொடுப்பதா இருந்தாலும் மரத்தை கொடுப்பதா இருந்தாலும் பிரம்மனிட்ட சாபத்தினால் இந்த ஒரு யுக காலமாக எங்க உறங்குனீங்க, எங்க சாப்பிட்டீங்க, எப்படி இருந்தீங்க, எனக்கு கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். என்ன பார்வதா, நான் பட்ட பாடெல்லாம்
பெண்ணே பார்வதா, பிராணபதி அப்படி இந்த ஒரு காலமாக நான் பட்டப்பாடும் கெட்ட கடம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. என்ன எப்போது தொட்டு கிளியனும் அப்போது என் அச்சனை பிடித்து என்னை நிலைகுண செய்து இந்த வேதனைக்கு ஆளாகி விட்டது பெண்ணே. பெண்ணே அது மட்டும் இல்ல, நான் தோற்ற கண்ணார கண்டானா அப்படி ஒரு காலமாக நான் தோற்ற உணராம் என்று சொன்னால் அந்த பிரம்மத்தியாகப்பட்டது எனக்கு முன்பதாக சென்று துண்டுவிடும். ஊத்தாடி எப்படி காத்து கொண்டிருக்கின்றனோ அதே போல காத்திருந்தாலும் எது கிடைக்காது, அந்த பிரம்மத்தான் சாப்பிட்டு போகுது. அது மட்டுமா? அது மட்டுமா? என்ன கண்ணித்திரை செய்து விற்பனா பெண்ணே நாடு நலமிட்டு புறமென்று பாரமென்று புறமென்று நலமிட்டு புறமென்று பாரமென்று புறமென்று அப்படி இந்த ஒரு காலமாக ஊனூருக்கு இல்லாமல் அலன் திறந்து கடந்து விட்டு பார்வதா எத்தனை ஏறிக்கலாம் சொன்னா பகையின்றி வாழ்வாதே அந்த பிரம்மனித்த சாபத்தினால் இந்நாள் பரிபந்தம் நாம் பட்டப்பாடும் கெட்ட கேடும் போதும். இனியாவது சற்று யோசித்து யார் ஒருவருக்கு எது ஒன்று கொடுப்பதா இருந்தாலும் செய்யுங்க சாமி. அப்படி இல்ல பெண்ணே பார்வதா, பெண்ணே பார்வதா ஜகத்திலே அநியாயமாக என்ன அவதிகள் செய்தாரா இருவரும் கூடி காலமங்கள் இது போல எத்தனை இடம் வந்தாலும் சரிதானே, நான் பயப்பட மாட்டேன். ஆனால் இவ்வுலகத்தில் இந்த பிரம்மா போல உலகத்துல கண்டதில்லை. ஆனால் இந்த சனி இதோட விட்டு ஓய்ந்தது என்று இருவரும் கைலாயத்தில் அமர்ந்து காலங்கள் எப்போம் வரக்கூடிய பக்தனுக்கு வரமளிப்போம். எப்போது இது வந்தாலும் அப்போது மறந்துடணுமா, அது போனது போட்டோம். இதுக்கு மேல நம்ம இருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு எருமை கடை யானை முதல் 84 125க்கும் படியளப்போம். வாரம் பெண்ணை கைலாயத்தில் அமர்வோம். இப்படி ஆகியா பிரம்மனிட்ட சாபத்தாலே சிவபெருமான் வட்டவர் இதை சூதுமார்க்க செய்து பழைய நிலை வந்து விட்டார் என்று பிரம்மதம் அறிந்து என்னவென்று சொல்லுவிதம் காண்க. அண்ணா ஆதாரமின்றி அலைய விட்டேன். என்னமோ தூது செய்திருக்கின்ற நிலையில் இப்போ இன்னமும் விடாது யானே பேயோலம் காட்டுவேனே. அங்க அஞ்சா நெஞ்சனும் கொண்டாங்க ஆண்டி பயலை ஒரு யுகம் ஆண்டு காலம் அலைய விட்டேன். ஆனால் இப்பொழுது பழைய நிலையை வந்துள்ளான். ஆனாலும் அண்ணவனை லேசாக விடக்கூடாது. விடக்கூடாது. நானோ முந்தைய காலத்தில் விளையாட்டுத்தனமாக
இடது கால் பெரு விரலிலும் வலது கால் பெரு விரலிலும் உற்பணம் செய்யப்பட்ட பிறங்கி தட்சகன் என்று சொல்லக்கூடிய தட்சகனை இருவரில் ஒருவனாகிய தட்சகனை அதிசீக்கிரமாக அழைத்து வா. இப்படியாக பிரம்மதேவனாகப்பட்டவர் முந்தைய ஒரு காலத்திலே விளையாட்டாக வலதுகால் பெருவிரலா உற்பணம் செய்த இருவரில் ஒருவனாகிய தட்சகனை அழைக்க தட்சக பிரம்மன் தர்பார் கதை தொடரும். வழி விட்டா கழிச்சா வந்துருவாங்க. இடமா இல்ல வழி விட்டா கழிச்சா வருவாங்க.
கழுவலையே தண்ணி இறந்தோ டப்பா இறந்தோ சுத்த கழுவலையே நாளக்கார சுத்த கழுவலையே கக்கூசு சந்தே நாத்த போரிக்கலையே தண்ணி இறந்தோ டப்பா இறந்தோ சுத்த கழுவலையே நாளக்கார சுத்த கழுவலையே யாரா நாடா பொட்ட கொய்யா ஏ அடங்க உம்மால திருவண்ணாமலை கோபுரம் முட்டண்ண ஏ அடங்க உம்மால சாரப்பாம்பு உழுக்க அடிக்கிற வேலை வச்சு கூடாது இந்த விதத்துல தாய் தோல்லாமா புரிய ஐயாலோ உலகமா சாராச்சே சபை நாடி வந்தனே யார் என்று தெரியுமா? ஊழமுக்கு மகாராஜா யார் என்று தெரியுமா? அப்படி சொல்லு. சோழ மாவு பூரி ஆளக்கூடிய என் பேருதான் என் பேருதான் ஊழ முக்கு மகாராஜா. ஓ ஆமா, இந்த தினத்திலே என்னை பார்த்து வந்தவன் பயந்து போயிட்டு திருப்பி சலங்கு சத்தம் கேக்குது, வரான் போல தெரியுது. அதனால ஆட்டோமேட்டிக்கா ஆடுது. கை காலு அனைத்து ஆடுது. அதனால அடே காவலா மகாராஜா, உனக்கு குய் முறை மகாராஜா. அடிக்காதே அடிக்காதே அடிக்காது வர போடு. அடிக்கலோடு இப்படி போட்டு வாங்கி கொடுக்குறா. ஏ மகாராஜா, மகாராஜா மிச்சிரே என்ன ஓ மகாராஜா சொல்றாங்கோயா ஐயா, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. ஒரு அடி ரெண்டு மரியாதை கிடையாது, வட்டி போடும். ஒரு அடி அம்மா அடி பேர் தாங்குவான் ஒரு மனுஷன். இதுக்கப்புறம் ஆட்டத்துக்கே வர மாட்டேன், நான் போறேன் போ. இதே மாதிரி அச்சிரியா இருந்தா நான் நேரா போய் வாய மரத்து தூங்க மாட்டி சேர்த்துருவேன். அந்த பயம் இருக்கட்டும். சொல்லு மகாராஜா. ஓ உங்க அக்கா என்ன சரியா? அந்த பயம் இருக்கட்டும். சொல்லு மகாராஜா. ஏய் 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 தஞ்சா வா, கூட்டு அடி துண்டு கண்ணீர். ஏய் மகாராஜா அவர் மாட்டு வந்து உன்னும் போட்டு அடிக்கிறாரு, எண்ணையும் போட்டு அடிக்கிறாரு. ஏன்னா ஏமா நேரம் அடிப்பாரு தண்ணி வர வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அதனால மகாராஜா வா மகாராஜா. வணக்கம் மகாராஜா. வணக்கம். ஆமா, சபையின் முன்பாக வந்தேன். ஆமா,
நான் யாருன்ற விளக்கம் மகாராஜா ஆளை பார்த்தா விளக்கம் புரியல. நீ யாரு, ஊரு, பேரு, ஒப்பா யாரு, அம்மா யாரு, ஒத்த யாரு, ஒத்த யாரு, விளக்கமா யார் சொன்னா தெரியுங்க. ஏய் அம்மா யாரு, அப்பா யாரு, விளக்கமா சொன்னா சரி. நான் சொல்ல அவன் சொன்னான், அவன் சொன்னான். காடு மகாராஜா முட்டி எப்படி முட்டி போடணும் மகாராஜா ஏறினா முட்டி போட மாட்டாங்க. போது போதும் எப்பா நிறுத்து. நிறுத்து நிறுத்து மகாராஜா. போனால் போட்டா அதை விடுங்க, இதை பிடிங்க. கதையை கதையை கதை கதை பிடிங்க. டைம் ஆகி போச்சு. காப்பி எத்தனை மணிக்கு எடுத்து வராங்க பாரு. நேற்று வேலை ஆமா 1 மணி நேரத்துக்கு ஒரு டீ கொடுத்தாங்க. ஆமா மகாராஜா நீ யாரு விளக்கமா சொன்னா தெரியும். சத்தியலோகத்தை ஜனத்தோடு பரிபாலம் செய்து வரக்கூடிய சதுர்முகம் படைத்து ஆமா அன்னவரின் ஆமா பெருவிரல்லையோ உற்பணம் செய்யப்பட்டு ஆமா இருவரில் ஒருவனாகிய எனது பெயரோ மயிரோ லட்சக பிரம்மனுக்கு கெட்டிக்கார மகாராஜனுக்கு குடும்பராஜா எனக்கு ஒரு என்னாட்டு போனா வழங்கக்கூடிய இதை கொட்டை நடத்தி சிறப்பா வந்தக்கூடிய ஆரியர் அண்ணா அழகேசன் என்று சொல்லக்கூடிய ஆரியர் அண்ணா இதை தசரா அடைக்கக்கூடிய அன்பரை பாராட்டி ரூபாய் 200 எடுத்துள்ளார். அந்த குடும்பத்தை குலவை வழங்கக்கூடிய வீரபத்மத்துல இருந்து கத்திய மங்கல காமாட்சி மங்கல இருக்க வேண்டும். மணி போல வந்து ரொம்ப எல்லாம் மணி போல விலக வேண்டும். தேவரடியார் குப்பத்தை சேர்ந்த சாட்டா தேவடியார் குப்பத்தை சேர்ந்த சங்கர் என்பவர் மருவனுக்காக வேண்டி ரூபாய் 500 எடுத்துள்ளார். அந்த குடும்பத்திலே அவன் குலவை வழங்கக்கூடிய வீரபத்மத்துல இருந்து அருளை பாலிக்கு அப்பனை பத்திர சேஜையா இதே ஊரை சேர்ந்த கரும்புலரை சேர்ந்த இந்த நவீன் என்று சொல்லக்கூடிய ஆரியர் அண்ணா இது தச்சர் அடைக்கக்கூடிய மாமாவுக்காக வேண்டி அவருடைய மாமாவுக்காக வேண்டி ரூபாய் 500 எடுத்துள்ளார். அந்த குடும்பத்தை அவன் குலவை வழங்கக்கூடிய வீரபத்மத்துல இருந்து அருளை பாலிக்க சுவேஜயம் இப்படி ஆகிய இது சுவேஜயம் எந்நாட்டு படம் வழங்கக்கூடிய தென்கரும்புல அண்ணத்துல ஆட்டம் பார்க்கக்கூடிய அனைவரும் அகட விகட ராயல் பவன் அடிக்கக்கூடிய என்னை பாராட்டி ரூபாய் 1 ரூபாய் கூட கொடுக்கல சுவேஜயம் கொடுப்பார். சுவேஜையா இது தச்சர் அடைக்கக்கூடிய ஆரியர் அண்ணா எம்மை பாராட்டு ரூபாய் 100 எடுத்துள்ளார். அந்த குடும்பத்திலே குழு வழங்கக்கூடிய இதே கரும்பு சிறப்பா வந்திருக்கூடிய ஆரியர் அண்ணா தச்சர் அடைக்கக்கூடிய சிவாய்